ரொம்ப முக்கியம். ஒரு முறை வேதத்தை படிச்சிருக்கணும். இப்போ நீங்க இந்த வாரம் பிரசங்கம் பண்றீங்கன்னா, அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணா சபையில எதை குறித்து பிரசங்கம் பண்ணீங்களோ அதை படிச்சுன்னு வர சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,86,000 மைல் ஒரு செகண்ட், அதாவது 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடு. அதை காட்டிலும் என்னுடைய மன வேகம் அதிகமாகுது. நம்முடைய மனத்தின் வேகம் இல்லையா, அதை காட்டிலும் வேகம். ஆனா இது ஒரு முறை பார்த்துருக்கணும், அப்பதான் போவோம், இல்லைன்னா போவாது. அது மாதிரி ஒரு முறை படிச்சுட்டு வந்தாதான் பிரசங்கம் புரியும். இப்போ நீங்க ஒருவேளை சபையில சொல்லும் போது அடுத்த வார பிரசங்கத்துக்கு ஒரு பகுதியை கொடுத்துருங்க, படிச்சுன்னு வரும், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னு கேட்டால் இந்த பைபிள் ஸ்டடி தொடங்கும் போது கொஞ்சம் நான் என்ன நினச்சிட்டு தொடங்கினேன்னா, எல்லா வரவங்க பாஸ்டர்ஸ் இல்லையா, அவங்களுக்கு அடிப்படையில் தேவையில்லை இல்லையா அப்படின்னு போகும்போது ராஜாக்கள் புத்தகத்தை எடுத்தேன். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். அந்த ராஜாக்கள் புத்தகத்தை எடுக்கும்போது முழுசை யாரும் படிக்காததுனால அது புரியல. நிறைய பேர் நோட் புத்தகம் வாங்கிட்டீங்களா? நிறைய பேருக்கு புரியல, அதனால அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடுக்கு வருவாங்க. புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் படிச்சிருக்காங்க இல்லைங்களா. ஆனால் இன்னொரு பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கை நிறைய பேர் படிக்கிற பேர் இல்லைங்களா. அப்போ காரணம் என்னன்னு கேட்டால், நாம் வேதம் படிக்கிற முறையை தான் முக்கியம். யூஸ்வலாக பார்த்தா நம்ம பைபிளில் டெய்லி படிக்கிறோம். எதை படிக்கிறோன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பகுதியாக பார்த்து படிச்சு அது பழக்கமாயிடுச்சு. நம்ம அடுத்தது நமக்கு என்ன தெரிஞ்சதோ அது வரலாம் படிக்கிறோம், தெரியாது விட்டுருவோம், ஸ்கிப் பண்ணுவோம். படிச்சுட்டு புரியல என்ன பண்ணுவோம், ஸ்கிப் பண்ணுறோம், தள்ளி விட்டுருவோம். அது தப்பான ஒரு காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, புரியலன்னு சொல்லும்போது அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். எனக்கு புரியலன்னா உங்களுக்கு புரிஞ்சு வந்துட்டு போய் கேட்கணும். ஒருத்தருக்கு தான் பரிமாறிக்கணும். சில காரியம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா. பிள்ளைங்க படிக்கிறாங்க, கணக்கில் வீக்காக இருக்கிறான், கணக்கில் நோட்புக்கில் வந்துச்சு, கணக்கில் வீக்காக இருக்கான். வீக்காக இருக்கும்போது அந்த சப்ஜெக்ட் விட்டுரு, மிச்சம் 5 சப்ஜெக்டை படின்னு யாரெல்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், அவன் என்ன பண்ணுவான், அப்புறமா டியூஷனுக்கு அனுப்பணும். ஏன் ஞாபகமெல்லாம் அவன் கணக்கை என்ன பண்ணோம், தெரியல, அவன் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் இல்லையா. ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வேதத்தில் நம்ம அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லை, ரிஸ்க்கே எடுத்துக்கிறது இல்லை. புரியலன்னா தள்ளி விட்டுருவோம். இப்போ நெகேமியா புத்தகத்தை படிப்போனாக்கா சாதாரணமாக படிக்கிறது இல்லை, அது எதுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. ஒரு பைபிள் படிக்கிற முறையை சொல்லித்தராங்க, வரிசையாக படிச்சுறாங்க, தப்பு ஒன்று. ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், அப்புறம் 1 நாளாகமம், 2 நாளாகமம். அதுக்கப்புறம் என்ன வருது, எஸ்ராவை படிக்கக்கூடாது, புரியாது படிச்சா. அப்போ எஸ்ரா முடிச்சு, அதாவது நாலாகம் கூட படிக்கலாம். ராஜாக்கள் 2 முடிச்ச பிறகு தானியலுக்கு போயிடணும். தானியல் படிச்சுட்டு வந்த பிறகுதான் எஸ்ரா பார்க்கணும். எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இதுக்கெல்லாம் ஒரே சம்பந்தப்பட்டதா இருக்கு. அப்போ இந்த ராஜாக்களின் புத்தகத்திலும் பார்க்கும்போது எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களும் அதில் அடங்கி இருக்குது. அப்போ ராஜாக்களை முக்கியமாக படிக்கணும்னா 3 மாதம் ஒரே சப்ஜெக்ட் நடத்தினேன். ஆனால் புரிஞ்சிக்க முடியல அவங்களால. அதனால தான் சரி, ஏன் தப்பு இல்லைங்களா, அவங்க புரிஞ்சிக்க முடியலன்னா சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் கீழே இருந்து போகலாம் அப்படின்னு தான் போன மாதம் புதிய ஏற்பாடு எடுத்தேன் இல்லையா. புதிய ஏற்பாடு எடுத்தேன். அவங்க கையில் என்னென்ன புத்தகம் இருப்போம், பேப்பர் என்னென்ன வச்சுக்கா. తెలుగు మొదటి ప్రయాణం, రెండో ప్రయాణం, మూడో అది இந்த பேப்பர் இருக்கா, யாராவது இருக்கு இதேதான் பின்னாடி. இது யாராருக்கு வரல இந்த பேப்பர். ஏறாவது தமிழ் தெலுங்கு கேட்பாங்க.
மகா ஏறுவதுன்னு ஒரு அந்த பக்கம் ஒன்று இருக்கு, அந்த பக்கம் ஒன்று இருக்கு. இப்போ இந்த புதிய ஏற்பாடு எந்த எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பூகோள ரீதியாக படிக்கணும். ஜாகிரபியில் புரியுங்களா, அந்த இடம் எங்க இருக்கு அப்படி பார்த்து அப்பதான் நமக்கு புரியும். அப்பதான் விசுவாசம் வளரும். அதில் அடுத்தது அரசியல் ரீதியா படிக்கணும். அந்தந்த நேரத்தில் யார் யார் ஆட்சி பண்ணாங்க அப்படி படிக்கணும். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய ரீதியில் படிக்கணும். பார்த்தீங்கன்னா மத்தேயு, லூக்கா, இந்த மேப் போன மாதம் இருந்தா சரி. இந்த மேப் இல்லைனாக்கா உங்க பைபிளை கடைசி பகுதி தெரிஞ்சுக்கா தமிழ் பைபிள்ல கடைசி பகுதி இது போன மாதம் நடந்து டச் பண்ணிட்டு அப்போஸ்தலர் நடத்திட்டு போறேன். இப்போ எழுதுவானா நான் சொல்றது மாத்திரம் கேட்க போறேன். பைபிள்ல கடைசி பகுதியில பாலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஒன்று வருதா? தமிழ் எல்லா பைபிளும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பாலஸ்தீனா தேசம் இருக்குங்களா? எடுத்துனீங்களா எல்லாரும் பைபிள்ல? தமிழ் நிறைய பேர் எடுக்கலையா? நிச்சயமாக கண்டிப்பாக பண்ணல. எல்லா பைபிள் இருக்கு, சில பைபிள் எடுக்க மாட்டேங்குது. புரியல, ஏன் செய்ய எடுக்கல நீங்க? அது இல்லை, மேப்பை கொடுத்துக்கிறாங்களா? ஓ, மேப் இருந்தால் தமிழ் இருக்கு வாங்கிக்கலாம். இல்லை அது மாதிரி தெலுங்கு பைபிள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? பாருங்க, அந்த இடத்துல நான் சொல்றேன். யூதேயான்னு ஒன்று இருக்குதா? யூதேயா, அந்த யூதேயாவை ரவுண்ட் பண்ணிக்கலாம். பைபிளை ரவுண்ட் பண்ணிக்கலாம். யூதேயா, அதுக்கப்புறம் சமாரியா, தரலையா? சமாரியா நிறைய ஊர் இருக்குது, புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் மட்டும் சொல்றேன். சமாரியா ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல கலிலேயான்னு ஒன்று இருக்கா? அது ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த கலிலேயா பக்கத்துல கலிலேயா கடல் ஒன்று இருக்கும். கலிலேயா பக்கத்துல கடல் நவீன இன்னும் பேப்பர் எடுத்துல நினைக்கிறேன். இல்லையா உங்களுக்கு? அந்த பேஜ் இருக்கா உங்களுக்கு? அது இல்லை, அது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு போட்டுருக்காங்க. அந்த தெலுங்கு டாபிக் அது இருந்தா பாருங்க. அது என்ன? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு பாருங்க. பாத்தீங்கன்னா கலிலேயா கடல் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். சமுத்திரம் அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாம் போதும். அடுத்தது இந்த ரவுண்ட் பண்ணது ஒரு கோடு வரும் தெரியுங்களா? நேரம் உப்பு கடல்னு ஒன்று வரும். சமக்கடல், உப்பு கடல் இல்லையா? அந்த கோடு வந்து யோர்தான் நதி போட்டுதான். யோர்தான் இதெல்லாம் நம்ம பைபிளில் படிச்சுன்னு இருக்கோம் இல்லைங்களா? படிக்கிற மாதிரி பார்த்தீங்களா? அப்போ யூதேயா இருக்கு, சமாரியா இருக்குது, கலிலேயா இருக்குது. இந்த யூதேயாவிலும் கலிலேயா பகுதி தான் இயேசு கிறிஸ்து அநேக ஊழியர்கள்லாம் செஞ்சிருக்காரு இல்லைங்களா? லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் மேப் பக்கத்தில் வச்சிங்கன்னா இது படிக்கணும் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் எடுத்துங்க, பைபிள் எடுத்துங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் ஒரு 5 வசனம் படிக்கணும்னா எதுல படிக்க போறேன்? மகா கணம் பொருந்திய நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கீதங்களை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புத்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் அநேக பேர் ஏற்பட்டவர்கள்.
பலமாய் தோன்றும். லூக்கா 1 படிச்சீங்க. 5ஆம் வசனம் பாருங்க. 1 அத்தியாயம் படிச்சீங்களா? லூக்கா ஒன்னிலிருந்து படிச்சீங்களா? நீங்க சார் 1 அஞ்சாம் வாசனத்துல படிங்க. 5. యూదయా దేశపు రాజైన హేరోదు దినములలో అబియా తరగతిలోనున్న జకర్యాను ఒక యాజకుడు ఉండెను. అతని భార్య అహారోను కుమార్తెలలో ఒకటే. ఆమె పేరు ఎలిజబెతు. వీరిద్దరు ప్రభు యొక్క సకలమైన ఆజ్ఞల చొప్పునను న్యాయ విధుల చొప్పునను నిరపరాధులుగా నడుచుకొనుచు దేవుని దృష్టికి నీతిమంతులై ఉంటుంది. ఎలిజబెతు గుడ్రాలైనందున వారికి పిల్లలు లేకపోయిపోయి మరియు వారిద్దరు బహుకాలము గడిచిన వృద్ధులైరి. போதும். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அதாவது எலிசபெத்து, அதுக்கப்புறம் சகரியா. சகரியா என்ன இருக்கிறான்? ஆசாரியர். ஆசாரியனா இருக்கிறான். எங்க இருக்கிறான் ஆசாரியனா? எங்க இருக்கிறான்? எருசலேம் தேவாலயத்தில் ஆசாரியர் அந்த கீட்டு வந்து போறான். எருசலேம் எங்க இருக்கு? யூதேயாவில் இருக்கு. அதுதான் ரவுண்ட் பண்றான். ஆமா. யூதேயாவில் இருக்கு. எஸ்லேம். இப்போ பார்த்தீங்களா, அது யூதேயா பகுதி எருசலேம்ல இருக்குது. இப்போ இடம் ரவுண்ட் பண்ணி வச்சு பார்த்தீங்களா? வசனம் 11 பாருங்க. அந்த சம்பவத்தை அதிகமாக சொல்லுங்க. கர்த்தருடைய தூதன். ஆ, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. போதும். இப்போ இது நடக்கிற சம்பவம்லாம் எங்க சார் நடக்குதா? இப்போ அப்போ எந்த தூதன் வராங்க? காபிரியல் தூதன் யூதேயா தேசத்தில் இருக்கிற எருசலேமுக்கு தேவாலயத்தில் அந்த காட்சி அளிக்கப்பட்டாங்க. அடுத்தது அதில் 26, 27 படிச்சாங்க. 6ஆம் மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத்தின் ஊரிலே தாவீதின் வம்சத்தாரனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை நிலத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். போதும். இது எங்க நடக்குது? கலிலேயா நடக்குது. முதல்ல வந்து யூதேயா நடக்குது. இப்போ எங்க நடக்குது? கலிலேயால நடக்குது. அப்போ கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் எவ்வளவு தூரம்? இது யாருன்னா தமிழ் பார்க்கலாம். தமிழ் மட்டும் வாங்கிக்கணும். அது என்ன தமிழா? அது வேணா பாத்தீங்களா, யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு பாத்தீங்களா இந்த மேப்ல 112 கிலோமீட்டர் இருக்கு. இந்த மேப்ல டாக்டர் இருக்கு. எவ்வளவு தூரம்? இப்போ ஜகரியா எங்க இருக்கிறாரு? இப்போ யூதேயால இருக்கிறாரு. யோசேப்பு எங்க இருக்கிறாரு? இப்போ கலிலேயால இருக்கிறாரு. கலிலேயால தான் மரியாதை இருக்காங்க. இந்த கலிலேயால தான் இயேசு கிறிஸ்து பிறந்து ஊழியெல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா? அப்போ இந்த இவ்வளவு தூரம் கிலோமீட்டருங்க. அது மேப்புக்காக சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, அங்க அந்த பேர் 36வது வருஷம் பாருங்க. அதுல మరియు இதோ உனக்கு 36. మరియు నీ బంధువురాలు ఎలిజబెత్ కూడా ఆ. తన వృద్ధాత్మతో ఒక కుమారుని గర్భము ధరించి ఆ. ఎన్నోలను గొడవలాడబడిన ఆమెకు ఈ రోజు 6 మాసము. போதும். 6 மாசம் என்ன சொல்றாரு தேவதூதனே? இனத்தார எலிசபெத் இப்போ 6 மாசம் சொல்லி யாருக்கு சொல்றாருங்க? மரியாதை சொல்றாரு. மரியாதை எங்க இருக்கிறாங்க? இப்போ கலிலேயா இருந்து எங்க வராங்க? இப்போ எலிசபெத் பார்க்கறதுக்கு வராங்க. அது யாரு தெரியாது. என் கையில் இருக்காரு. உட்காந்து இல்ல இந்த மாதிரி என்ன பண்றாங்க? இப்போ
வந்து அந்த அம்மா பார்க்கறதுக்கு வராங்க இல்லையா? அப்போ பார்க்கறதுக்கு வரும்போது எத்தனை கிலோமீட்டர் தள்ளி வராங்க? 112 கிலோமீட்டர். 40 வருஷம் படிங்க. 112. 112. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினான். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துக்களை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளித்து. போதும், இங்க வந்துட்டாங்க. 56வது வருஷம் படிங்க. மரியா ஏறக்குறைய 3 மாதம் அவளோடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனால். திருப்பி எங்க வந்தாங்கப்பா? புரியுதுங்களா? கலிலே யூதேயா எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம வேதத்தில் படிக்கும்போது நியூ டெஸ்ட்மெண்ட் படிச்சோம்னா அது அந்த அளவுக்கு நமக்கு தூரம் புரியாது இல்ல? தூரம் புரியாது. மத்தேயு 1ஆம் அதிகாரம். மத்தேயு 1 19 படிங்க. அவர் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இது எங்க நடந்தது? அவர் எங்க யோசேப்பு டெல்லியில இருந்தாங்க. பாருங்க, யோவான் எழுதிருக்கு. பூகோளத்துக்காக காமிச்சுக்கிற இடம் எவ்வளவு தூரத்துக்காக காமிச்சுக்கிறாங்க. யோவான்ல வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது யோவா ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுக்குறாங்க. எந்த இடத்துல கொடுக்குறாங்க? யோர்தான்ல நதி. யோர்தான் எங்க இருக்கு? யூதேயாவில். அங்க ஸ்டார்ட் ஆகுது. யூதேயா தான் கொடுத்தாரு இல்ல? யூதேயாவில் கொடுக்கும்போது பாருங்க, அங்க 1ஆம் அதிகாரம் அவன் கொடுக்க தொடங்கி அடுத்த நாள் ஞானஸ்நானம் கொடுக்க தொடங்கி அடுத்த நாள் 29வது வசனம், மறுநாளிலே மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றான். அடுத்த நாள் என்ன பண்றாரு? எங்க வராரு? இயேசு கிறிஸ்து எங்க வாழ்றாங்க? அவரு ஊர் எதுனா வெள்ளையால எந்த ஊர்ல இருக்கிறாங்க? இல்ல, இப்ப அங்கிருந்து எங்க வந்துக்கிறாரு? இப்போ ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்துக்கிறாரு இல்ல? அப்புறம் அதுக்கப்புறம் ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு 43வது வருஷம் 43வது வருஷம் மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்பியை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். அடுத்த நாள் எங்க போயிடுறாருப்பா? கலிலேயாவுக்கு போறாரு. அப்ப யோவான் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 3ஆம் நாளிலே 1ஆம் என்ன சொல்லுங்க? 3ஆம் நாளிலே எங்க வந்துட்டாருப்பா? கல்யாண பட்டாரு. அங்க காணாவூர்ல இல்லைங்களா? அப்போ அங்க கல்யாணம் நடக்குது. அது நமக்கு சம்பவம் அதிகமா சொல்ல தேவையில்லை. திராட்சம் குறையுது. குறைஞ்ச பேர் என்ன பண்றாங்க? அதை நிறைவேற்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12வது வசனம், அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார். கப்பர்நகமுக்கு கலிலேயா தான் இல்ல, அங்க தங்குறாங்க. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போய், இப்ப எங்க வர தெரியுமா? நான் இடத்தை இவ்வளவு தூரத்துக்காக எங்க வந்தாருமா? எருசலேமுக்கு வந்தாரு. எருசலேமுக்கு வந்த பிறகு தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகியவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்
உட்கார்ந்திருப்பதை கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரர்களுக்கு காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிக்கிறவர்களை நோக்கி இவர்களை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். என்ன பண்றாரு இப்போ? வியாபாரத்துக்குள்ள போய் எல்லாத்தையும் கவுத்து போடுறாரு. இது மாதிரி எந்தெந்த இடத்துல இருக்குது? போன மாசம் வந்து சொல்லுவானா இது மாதிரி எந்தெந்த இடத்துல இருக்குது? பகுதிக்கா மத்தியில வருது இல்ல? இந்த சம்பவம் சொல்ல முடியுமா? மத்தேயு, லூக்கா, யோவான். எங்க வருது? மத்தேயு 21ஆம் அதிகாரம். யோவான்ல பார்த்தப்போ மத்தேயு 21 12வது வசனம். அங்கே இதே சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கும். அவர் என்ன பண்றாரு? தேவாலயத்துக்கு போய் எல்லாத்தையும் புறாவுக்குள்ள என்ன பண்றாரு? கவுத்து போட்டு வந்துடுறாரு. அடுத்தது மார்க்ல சொல்றாரு. மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு சொல்றாரு. அங்கே என்ன பண்றாரு? தேவாலயத்துக்குள்ள போய் எல்லாத்தையும் கவுத்து போட்டு வராரு. லூக்காவே வராரு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 45வது வசனம். பின்பு அவர் தேவாலயத்திலே பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொடுகிறவர்களையும் புறம்பே துரத்து தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை நல்ல புகையாருங்க. போன மாசம் இதை பற்றி சொன்னா எது போய் ஞாபகம் இல்லை. போன மாசம் சொன்னது சொல்லுவாங்க. மார்க் 11:2 போன மாசம் சொன்னது. இப்ப இந்த சம்பவம் 4 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குது இல்லையா? இது அப்படிதான் படிச்சுன்னு வரும். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? தேவாலயத்துக்கு போறாரு, எல்லாத்தை கவுத்து போட்டுறாரு, சாட்டை விட்டு அடிக்கிறாரு, குடிக்கிறாரு. என்ன வித்தியாசம் இருக்குன்னா, யோவான்ல எழுதப்பட்ட வசனம் இருக்கு இல்லைங்களா? அது ஊழியத்துக்கு வரத்துக்கு முதல்லயே செய்யற அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துறாரு. புரியுங்களா நான் சொல்றது? ஞானஸ்நானம் எடுக்கிறாரா? 3ஆம் நாள் கலிலேயா போறாரா? மறுபடியும் எங்க வராரு? எருசலேமுக்கு வராரு. எருசலேமுக்கு வந்தா தேவாலயத்தை சுத்தப்படுத்துறாரு. இது எப்ப நடக்குது? ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி, அதாவது தொடக்கத்துக்கு. இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதுல சொல்லப்பட்டதெல்லாம் ஊழியத்துக்கு வந்து கடைசி பகுதியில தான் சுத்தப்படுத்துறாரு போய். புரியுதா நான் சொல்றது? 2வது முறை. நம்ம நினைச்சு ஒரே முறை தான் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறோம். 2வது முறை சுத்தப்படுத்தும். அன்னைக்கு சுத்தப்படுத்தின தேவாலயம் அவர் ஊழியத்தின் போது அப்படியேதான் இருந்தது கடைசி வரலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? அது ரெண்டு சம்பவம் நடந்தது. இப்போ இந்த இடத்துக்காக சொன்னோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? யோவான்ல மறுபடியும் எங்க போறாரு? அவரு சமாரியாவுக்கு போறாரு. இப்போ இந்த பூகோளத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுதா எவ்வளவு தூரம் என்ன? அடுத்தது அரசியல் ரீதியாக வரலாம். லூக்கா என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். லூக்கா என்ற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தூராயனால் கட்டளை இடப்பட்டிருக்கிறது. அப்ப யாரு இது? யாரு? அகஸ்து ராயன். ராயன் புரியுது உங்களுக்கு? என்ன ராஜா? அதாவது அதுதான் பழைய ஏற்பாட்டிலிருந்து வரணும். இப்ப எந்த அரசாங்கத்தில் இருக்குது? அங்க எந்த சாம்ராஜ்யத்தில் இருக்குது? ரோமனுடைய தலைவர் தான் யாரு? ரோம சக்கரவர்த்தி. அவன் பேர் தான் ராயன். புரியுங்களா? இப்ப கொடுத்தல உங்ககிட்ட பேப்பர் கொடுத்தாங்க, அந்த பேப்பர் எடுத்துங்க. லேட்டா வந்தா எதுவும் கிடைக்காது. புரியுங்களா? கரெக்டா டைமோட வரும். லேட்டா வந்தா பிரயோஜனம் இல்லைன்னு அப்படி எதுவுமே யாரும் ஐயா தான் ரொம்ப முன்னாடியே வந்துட்டாங்க. இப்போ ராயன் ஒன்னா சொல்லுது அகத்து ராயன். புரியல? அகத்து ராயன் என்ன பண்ணுறா? ஃபர்ஸ்ட்ல இயேசுக்கு பிறக்கும் போது மகாயர் மகன் இந்த பக்கம் ராயன் மாத்திரம்
அகத்தூர் ராயன். ரைட். எப்ப இருக்கிறாங்க? கிறிஸ்து பூர்வம். கிறிஸ்து பூர்வம் 27 சொல்லுங்க. அது பைபிள் எப்ப இருக்கிறான்? 2ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இருந்த ராயன் யாரு? அகஸ்து. ஆகஸ்துராயன். அகஸ்து பேரு. இந்த ராயன் வந்து அவருடைய பட்டம். புரியல? 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அகஸ்து ராயன் இருக்கிறான். இப்ப இந்த ரோம இதுல பாத்தீங்கன்னா ராயன், அதுக்கப்புறம் தேசாதிபதிகள், ஏரோது நல்லா வரும். இதுல வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறேன். போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்க. இப்ப பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துக்கு லூக்கா 3ஆம் அதிகாரம். அது தெலுங்கு கரெக்டாக தான் தெரியல. திபேரி கைசர் ஏவுகணை. வரும். இப்போ 2ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்துக்குள்ள ராயன் மாறிட்டான். இப்போ ஆமா. ராயனே மாறிட்டான். இப்ப 2ஆம் அதிகாரத்திலே யாரை பற்றி சொல்லுது? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி சொல்லுது. அது முழுவதுமா நமக்கு தெரியும், ஏற்கனவே படிச்ச பகுதி. 3ஆம் அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லுது? இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் துவக்கத்தை சொல்லுது. ஆமா. ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்ப ஊழியத்தின் துவக்கம் சொல்லும் போது எத்தனை வருஷம் கேப்? எத்தனை வருஷம் கேப்னா பிறகுறாரு, 30 வயசுல என்ன பண்றாரு? ஊழியத்துக்கு வராரு. அப்போ 2ஆம் அதிகாரத்துக்கும் 3ஆம் அதிகாரத்துக்கும் எத்தனை வருஷம்? 30 வருஷம். இந்த 30 வருஷத்துக்கு தான் அகஸ்திராயன் போய் திபேரியாயன் வரான். அது வருஷம் சொல்லுங்க. அகஸ்திராயன் 14 முதல் கிறிஸ்து சகம். கிமு 27 37 இருந்து கிமு 4. புரியல சொல்றது? இது வரை அரசாட்சி பண்றான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திபேரி ராயன் எவ்வளவு வருஷமா பண்றான்? 4 இருந்து 4 போடுங்க. 27 அதான் கரெக்ட். 27 கரெக்ட் கரெக்ட். யாரும் கரெக்டா கரெக்ட். 27 14 14 என்னது? 14 கேட்டி. கிறிஸ்துக்கு முன்னா கிறிஸ்துக்கு முன்னா 27 முன்ன இது வந்து கிறிஸ்துக்கு பின்னா. அப்போ எத்தனை வருஷம் ஆகுது கணக்கு? அவன் ஆட்சி 0 வச்சுங்க. 27னாக்கா கிறிஸ்துக்கு முன்னாடி 27 வருஷம் பண்றான். கிறிஸ்துக்கு முன்னாடி 11 4 40 வருஷம் ஆகும். இப்போ 4ல பார்த்து 14 இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது எந்த ராயன் இருந்தான்? அகஸ்து ராயன். அவன் இறந்துட்ட பிறகுதான் இந்த ராயன் வந்துட்டான். அப்ப இந்த 30 வருஷத்துக்குள்ள ராயன் மாறிட்டான். இந்த இடத்துல யாரு இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரார் இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்த ராயன் யாரு? கலிகுலா ராயன். அவன் எத்தனை வருஷம் ஆகிறான்? 41. இது 2 கிறிஸ்துக்கு பின்னாடி. அப்ப எத்தனை ஆச்சுங்க? 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் தான் ஆகிறான். அவரை பற்றி வேதத்தில் எந்த குறிப்பும் இல்லை. அடுத்த ராயன் கிலவுதியுவா தெலுங்கு சக்கரவர்த்தி. அதுக்கு வசனம் வசனம் வந்து மத்தேயு 11:28. அந்த இடத்துல வர ராயன் யாரு? கிலவுதி ராயன். இருக்குதா பேர்? அப்போ இப்ப இது யார் காலத்துல வராங்க? அப்போஸ்தலர் காலத்துல. புரியல? ராயன் மாறி வராங்க. மச்சு போனா மாறுறாங்க. அப்போ இன்னொரு ராயன் யாரு? நீரோ மன்னன். பேர் இல்ல, நீரோ மன்னன் தான் கடைசி இந்த அப்போஸ்தலருடைய காலத்துல சிறையில் கொண்டு. அப்ப ராயன் புரியல.
ராயன்னா புரியுதா? நம்ம கிறிஸ்துமஸ் டைமில் மத்திய 2ஆம் அதிகாரத்தில் ஆமா, ஆமா. அகஸ்திராயின் வாயிலுன்னு சொல்லும் தவிர அந்த சரித்திரம் நமக்கு தெரியாதனால என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். அடுத்தது யார் வராங்கன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, அந்த ஒன்றாவது வருஷம் படிங்க, லூக்கா 2:1. லூக்கா 2:1. அந்நாட்களில் உலகம் முழுவதும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியோனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியர் என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு. இது ராயனு, இவனுக்கு கீழே தேசாதிபதிகள். இவனுக்கு கீழே யாரு? தேசாதி. யார் அந்த தேசாதிபதி? சிரேனியும் சேரன். ஏன்னா இது எனக்கு ஒன்றும் இல்லை, அவர் அவமதிக்கணும்னு அர்த்தம். எந்த நாமத்தில் ஒன்றா போயிருக்கோம், அவரை காட்டிலும் முக்கியமானவங்க யாரும் இல்லை நமக்கு. கரெக்டுங்களா? ஆனால் இது ரொம்ப முக்கியத்துவம் வச்சுக்கூடாது. இப்போ யார் தேசாதிபதி வராங்கப்பா? சிரேனியும் ஊரனாகிய எகிப்து தேசமா? சீரியா நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதி. தேசாதிபதி பேர் என்ன? சிரேனி. இல்லையா? இது எதில் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது தேசாதிபதியா இருக்கான். என்ன? அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 3. 3. அங்க இருந்து தேசாதிபதி வரா? திபேரியா. இல்ல, கவனிக்க கரெக்டா. திபேரியா தேசாதிபதி. கலிகுலா வந்து இதுல இல்ல. யார் வரா பாருங்க. 3ஆம் அதிகாரம் சொல்லுங்க. யார் வரா? திபேரி கைசர் ஏழுபடி. கவனிக்கணும் கரெக்டா. இந்த 3ஆவது யார் வராங்க? 30 வருஷம் பத்தி யார் வராங்க? பொந்தியு பிலாத்து வராங்க. இந்த பொந்தியு பிலாத்து அப்படியே கண்டினியூ இருக்குங்க. இயேசு கிறிஸ்து மரணம் வரலாம் அவன் தான் இருக்கும். கரெக்டுங்களா? 2 தேசாதிபதி தான் நம்ம இது பார்க்கணும். இன்னும் நிறைய வராங்க, அது அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது ஏரோது. சொல்றாங்களா இல்லையா? ஏரோது இதில் வந்து இல்லைங்களா? திபேர் ராயன் பார்க்கும்போது ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயா இருக்குங்க. இப்போ உங்கள்கிட்ட ஏரோது லிஸ்ட் கொடுத்துங்கன்னா இருக்குங்களா? ஏரோது எங்க வராரு முதல்ல? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. படிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்ப யார் வராங்க? ஏரோது ராஜா. இப்ப இது எடுத்து பார்த்தோமா? இது எதிர்பார்த்தப்போ இவ்வளவு நேரம் ராயனை பார்த்தோம். புரியல? ராயன் புரிஞ்சுதா? இப்போ இது வந்து தெரிஞ்சாதான் நம்ம வந்து பின்னாடி படிக்கிறோம் பாருங்க. அப்போ நிருபதம் படிக்க ஈஸியா இருக்கும். அடுத்தது யார் வராங்க? அவங்க கீழே யார் இருக்கிறாங்க? தேசாதிபதி பார்த்தோம். இந்த தேசாதிபதி என்று யாருன்னு கேட்டீங்கன்னா, ரோம சாம்ராஜ்யம் உலக சாம்ராஜ்யம் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் அங்கங்க தேசாதிபதி இருந்தாங்க. அவன் எங்கெங்க ஆண்டானோ அங்கெல்லாம் தேசாதிபதி இருந்தாங்க. இங்க வேதத்தில் வரனா 2 தேசாதிபதி சொல்லுங்க. கவர்னர் தேசாதிபதி. ஏரோது யாரு? அதான் முக்கியம். ஏரோது யாரு சொல்றாங்க? ஏரோதுக்கு என்ன வருது பேரு? ராஜா. ஏரோது ராஜா. அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆவது பார்க்கும்போது ஏரோது அதாவது மகா ஏரோதுன்னு வாங்க. ஏரோது கிரேட்னு வாங்க. இந்த ஏரோது வந்து எப்படின்னு கேட்டா, இவன் வந்து யூதன் அல்ல. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யூதர்களுக்கு யூதரே ராஜா வந்தாங்க இல்லையா? ராஜாக்களை பார்க்கும் முதல் ராஜா யாரு? சவுல் மகாராஜா. சவுல். அதுக்கப்புறம் தாவீது, சாலமோன், ரெகபாம், எரேமியா. அந்த பக்கம் 2ஆம் பிரிவு. இப்படியே வரும்போது யூத கோத்திரத்தில் வரும்போது கடைசி ராஜா யாருன்னா சிதேக்கியா ராஜா. அப்போ பாபிலோன் வந்து என்ன பண்றாங்க? அவங்க
சிறைப்பட்டு அதுக்கப்புறம் யூதர்களுக்கு ஒரு ராஜா இல்லாத போயிட்டான். இப்போ பார்க்கும்போது ஏரோது ராஜா வராரு இல்லையா? இது ரொம்ப உள்ள போன கஷ்டமா இருக்கும். ஏரோது வராரு. ஏன்னு கேட்டா பாபிலோனுக்கு அப்புறம் எந்த சாம்ராஜ்யம் வந்தாங்க? மேதிய பெரிய சாம்ராஜ்யம் வருது. அங்கதான் எஸ்தர் நிகழ்வுலாம் வருது. அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து அலெக்சாண்டர். இந்த அலெக்சாண்டர் சாம்ராஜ்யத்துல இந்த யூத மக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல் எல்லாம் இருந்துச்சு. பன்றியெல்லாம் என்ன பண்ணாங்க? தேவாலயத்துக்கு வந்து பலி கொடுத்தாங்க. ஆகையினால மக்கபேயர் என்றப்பட்ட ஒரு இனத்தார் என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணி, அதுக்கு எதிராக கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணாங்க. மக்கபேயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்சி பைபிள் இருந்து அது ஹிஸ்டரி. அவங்க எழுந்து கிரேக்க ராஜ்யத்தை எதிர்த்து வெற்றியும் கொண்டார்கள். வெற்றி கொண்ட பிறகு அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்க? ஒரு ராஜாவை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த ராஜாவை ஏற்படுத்திக்கும் போது கடைசியா வந்து சலோமி அவங்களுக்கு வருது. ஒரு கடைசியா ஒரு ராணி வராங்க. அந்த ராணிக்கு 2 பிள்ளைங்க வராங்க. அந்த 2 பிள்ளைங்களை வந்து அந்த ராணியம்மா வந்து அந்த ராஜ வம்சத்தில் வரது வரையில தளபதி விரும்புறாங்க. ஆன்டிபட்டாஸ் தளபதி விரும்புறாங்க. அவருக்கு ஏதோமே இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் கதையெல்லாம் வருது. அது எப்படி அந்த ஏதோமேருக்கு பிள்ளை தான் ஏரோது. அது ஏதோமேருக்கு பிள்ளை தான் ஏரோது. இந்த ஏரோதுக்கு செத்த பிறகு இவங்களுக்கு எந்த பகுதி? இஸ்ரேல் நாடு மட்டும்தான். வேற நாட்டுக்கு இவங்க போக முடியாது. இதுக்கு வேறு தான் ராஜா. இவர் மரித்த பிறகு இவங்க பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? இதை பிரிச்சுக்கிறாங்க. இவங்க படிங்க இருக்கா? படிக்கிறேன். 3:1 படிக்கிறேன். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாகவும் ஏரோது காற்பங்கு தேசாதிபதியாகவும். ஏரோது யாரா அப்படின்னா புரியுதா? பிரிச்சுக்கிறாங்க. இப்போ ஒரே ராஜா வந்து கால் பங்கு பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரிச்சுக்கும் போது தான் அவங்க பேர் தான் என்னது? காற்பங்கு தேசாதிபதி. இந்த காற்பங்கு தேசாதிபதிகள்லாம் அவங்க ஏரியா பிரிச்சுக்கிறாங்க. அது கொஞ்சம் போட்டுக்கிறாரு உங்களுக்கு. கீழே வராங்க பாருங்க. ஏறது கீழே யார் வர பேர்? அந்திப்போ அற்கலை மத்தேயு 1:22 2:22 அவன் பேர் வரும். 1:22 ஆகிலும் அற்கலையு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவை அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தார்கள். அவனுக்கு பின்னாடி யாரும் வந்தாங்க? இப்போ அற்கலையை வந்து. அதுக்கப்புறம் யார் இருக்கிறாங்க? ஏரோது அந்திப்பு வரான். பாருங்க, லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 1ஆம் வசனம். பார்க்கும்போது இவங்க காற்பங்கு தேசாதிபதி. இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவன் பேர் தான் காற்பங்கு. அதுதான் பிலிப்பு வருவார். அதனால யாரா இருக்கிறாங்க? ஏறது பிலிப்பு வரானா? ஏறது அக்ரிப்பா வராங்களா? இதெல்லாம் அப்போஸ். அப்போ ரோமன் சாம்ராஜ்யத்தில் ராயன் இருக்கான். ராயனுக்கு கீழே தேசாதிபதி இருக்காங்க. தேசாதிபதி யார் இருக்கிறாங்க? ஏறது ராஜா. ஏறது ராஜா அதோட முடிஞ்சிடறாங்க. கடைசி எல்லாம் அக்ரிப்பாவோட முடிஞ்சிடறாங்க. அப்போ இந்த பார்த்தீங்களா, நம்ம புதிய ஏற்பாட்டை படிக்கும்போது பூகோள ரீதியாக படிக்கணும், ஜியாகிரபிலாம் படிக்கணும். அடுத்தது அரசியல் ரீதியாக படிக்கணும், யார் ஆண்டாங்க. அப்புறமா ஆவித்துறை ரீதியாக படிக்கணும். இப்போ அரசியல் ரீதியாக படிக்கினாக்கா ஒரு சரித்திரம் இங்கே மட்டும் இல்லை, அவங்க சரித்திரத்தில் கூட எழுதப்படும். யாரும் மறுக்க இல்லை. அப்போ இந்த சரித்திரம் முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுனாக்கா உள்ள போகிறது ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நேரம் டீ டைம் எடுக்கலாம்.